ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்ட்டாவும், நல்ல சாஃப்ட்டாவும் 4 விதமான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நல்ல பெர்ஃபெக்ட்டாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத எப்படி செய்றேன் அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அப்பவும் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி பார்த்து படல. அதுக்காக வேண்டி தான் மறுபடியும் இத 4 ரெசிபியும் ஒன்றுக்கு சேர்த்து போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி ஃபுல்லாவே நான் குயிக்கா எப்படி செய்றேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். வீடியோ வந்து மிச்சம் இழுக்காமக்கி எல்லா ரெசிபியுமே நல்ல ஈஸி மெத்தட்ல குயிக்கா செய்ற மாதிரி தான் காட்டிக்கிறேன். ப்ளம் கேக் எப்படி செய்றேன்னு பார்ப்போம். இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினால் தான் இந்த சுகர் வந்து கட்டிப்படாமக்கி குயிக்காக இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் சும்மா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணினேன்றால் சுகர் கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதும் ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இதை. இந்த சூட்டோடிக்கக்குள்ளக்கே இதில் 1/2 கப் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து டேட்ஸ், அதாவது ஈச்சப்பழம் ஆட் பண்ணுறேன். அதோட இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது கூட டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் ஆட் பண்ணுறேன். கஜுவும் பாதாமும் தான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கஜு மட்டும் வேணும்னாலும் ஆட் பண்ண மேலும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிடும். லாஸ்ட்டுக்கு ப்ளம்ஸும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஊற வைக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு இதில் நல்லா ஊறி வரணும். இங்கால வேறையா மிக்ஸி ஜாரில் சுகர் ஆட் பண்ணேன். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 2 ஏலக்காவும், ஒரு கருவேப்பட்டையும், ஒரு கிராம்பும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு பவுடரை பட்டர் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பட்டர் கொஞ்சம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த சுகரையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சுகர் பட்டரோடு நல்லா கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இதில் எக் ஆட் பண்ணுறேன். 3 எக் ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணினதும் இந்த எக்கை வந்து நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது. இது ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த எக் நல்லா பீட் ஆகி இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும். நீங்கள் ஓவராக எக்கை பீட் ஆகினாலும் இந்த பட்டர் எல்லாம் பிரிஞ்ச மாதிரி துண்டு துண்டு ஆகிடும். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1.5 கப் கோதுமாவும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும், சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணினால் போதும். இப்போ இதை நல்லா வடித்து எடுக்கிறேன். இதை நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த நட்ஸ், ப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மாவு வந்து கட்டிப்படாமைக்கு இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதை நீங்கள் மிச்ச நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதில் பேக்கிங் சீட் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கேக் ஆட் பண்ணுறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 2 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அவன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கேக் அப்படி எடுத்து அவனில் வைக்கிறேன். கேக் ஒரு 10 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸில் கொஞ்சம் வேறே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன் ஒரு 20 மினிட்ஸுக்கு. எல்லாம் 30 மினிட்ஸ் இது பேக் ஆகி வந்தால் போதும். பாருங்கள், 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது எடுக்கிறேன். நல்லா பேக் ஆகி வந்திக்குது. உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதில் நட்ஸ் எல்லாம் கடிப்படக்குள்ளே இதில் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. நீ தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து சாக்லேட் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வடித்து விடுறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இன்க்ரீடியனை வேரியாக வச்சுட்டு அடுத்தது வெட்டி இன்க்ரீடியன்ட் எட் பண்ணுறதுக்கு வேரியாக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் நெஸ்கோஃபி பவுடர் தான் இதில் எட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு 3/4 கப் எட் பண்ணிட்டு இது கூட வந்து 2 கப் சுகரும் எட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு இதை கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் 2 கப் சுகர் எட் பண்ணுறேன். இது சூட்டோடிக்குள்ளே நீங்கள் சுகர் எட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் சுகர் குயிக்காக கரைஞ்சிடும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் மில்க் எட் பண்ணுறேன். 1 கப் மில்க் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மில்க் ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதில் 2 எக் எட் பண்ணேன். 2 எக் எட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இது நேரத்துக்கு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த எக் வந்து நல்லா கரையிறதுக்கு மட்டும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எட் பண்ணிவிட்டு 1 கப் ஆயில் எட் பண்ணேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து எட் பண்ணுங்கள். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எட் பண்ணினேன். இதில் வெஜிடபிள் ஆயில் எட் பண்ணுவோம். மேலும் கோகோனட் ஆயில் எட் பண்ண வேணும். கோகோனட் ஆயில் வாசம் கூட வைக்கிற சுட்டி இந்த கேக்லேயும் வாசம் கூடுதலாக வரும். அதை சுட்டி நீங்கள் வேறு ஆயில் என்ன மேலும் எட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் இதில் எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாவு வந்து கட்டிப்படாமைக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றுறேன். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 2 மினிட்ஸுக்கு முதல் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அவன் நல்லா சூடாகினதுக்கு அப்புறமா வந்து இதை அப்படியே எடுத்து ஒரு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு மேலே சாக்லேட் சோஸ் எட் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஏற்கனவே சாக்லேட் சோஸ் எப்படி செய்கிற அப்படின்ற ரெசிபி போட்டிக்கிறேன். அந்த ரெசிபி வேணும்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்தது எப்படி நல்ல டேஸ்ட்டாக டேட்ஸ் கேக் செய்கிற அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஈச்சப்பழ கேக். ஈச்சப்பழம் மேட் பண்ணி செய்யக்குள்ள இந்த கேக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் வந்து 200 கிராம் ஈச்சப்பழம் எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கலட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈச்சப்பழத்தை தேயிலை சாயத்தில் தான் ஊற வைக்கணும். அதுக்கு இதில் 1 பேக் வந்து தேயிலை பேக்கெட் எட் பண்ணிவிட்டு இதில் மிச்சம் சாயம் எடுக்க தேவையும் லைட் சாயம் தான் எடுக்கணும். உங்களுக்கு பேக் அந்த தேயிலை சாயம் பேக் இல்லாட்டி அதுக்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை எட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சாயம் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு இதில் எட் பண்ணுறேன். வடிச்சிட்டு எட் பண்ணுங்கள். நீங்கள் தேயிலை எட் பண்ணுறேன்டால் இதில் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சு எடுக்கிறேன். இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வரணும். இதில் கோதுமை 250 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எட் பண்ணிட்டு சால்ட் வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கால வந்து வேறையாக பட்டர் எட் பண்ணுறேன். இது 200 கிராம் பட்டர் இருக்கும். இப்போ இது கூடவே சுகரும் வந்து ஒரு 150 கிராம் சுகர் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி இது பீட் ஆகி வரணும். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 3 எக் எட் பண்ணிட்டு இப்போ எக் எட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் இதை பீட் பண்ணப்படாது. நீங்கள் எக் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மிச்ச நேரம் பீட் பண்ணினேன்றால் இந்த பட்டர் வந்து திரண்ட மயக்க ஆகிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்தாலே போதும். ஒவ்வொரு எக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்ஸுக்கு இருக்க மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கால வந்து இந்த ஈச்சப்பழம் ஏற்கனவே 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறி வந்திக்குது. இது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து இதில் எட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஈச்சப்பழம் வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக கரைஞ்சி பீட் ஆகிறதுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. அப்போ வந்து இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் இந்த கேக் வந்து. நீங்கள் 1 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுக்கக்குள்ளக்கே இந்த ஈச்சப்பழமெல்லாம் கரைஞ்சி இது பீட் ஆகி வந்துடும். லாஸ்ட்டுக்கு வந்து இதில் நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவு எட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு எட் பண்ணுங்கள். மாவு எட் பண்ணதும் நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இது ஒரு 1 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த மாவு வந்து இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ட்ரேயில் எட் பண்ணுறேன். ட்ரேயில் எட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த டேட்ஸை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து இந்த மாதிரி வைங்க. அப்படி வைக்கக்குள்ள இது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். இதையும் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 30 மினிட்ஸுக்கு இது நல்லா பேக் ஆகி வந்திக்குது. பாருங்கள், இது நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்திக்குது. அடுத்து சீஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த சீஸ் கேக் வந்து பேக் பண்ண தேவையில்லை, நல்ல ஈஸியான மெத்தட்லேயே செஞ்சிடலும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 200 கிராம் மாரி பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இந்த மாரி பிஸ்கெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கணும். 50 கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இதில் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை அப்படியே ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணி விட்டதும் இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் ஃப்ரீசரில் தான் வச்சுட்டு இருக்கிறேன். இது நல்லா செட் ஆகி வரதுக்கு. இங்கால வந்து ஜெலட்டின் 10 கிராம் ஆட் பண்ணேன். இது சரியாக 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் வாட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விடுறேன். சும்மா நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிட்டு இதை கரைச்சி விட்டிக்கிறேன். இங்கால வேறு ஒரு பவுலில் 250 கிராம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்ல க்ரீம் ஆகிறதுக்கு இதை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் விப்பிங் க்ரீம் 200 ml ஆட் பண்ணுறேன். இது சரியாக 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இது பீட் ஆகி வரணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா திக்காக வந்துக்குது. இப்போ இதில் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் மெய்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணி விட்டால் போதும். லாஸ்ட்டுக்கு இதில் ஜெலட்டின் ஆட் பண்ணணும். ஜெலட்டின் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஜெலட்டின் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த ஜெலட்டினை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வேணும் இந்த மாதிரி டபுள் பாயிலர் வந்து நான் இதை மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட மைக்ரோவன் இருந்துச்சுன்னா மைக்ரோவனில் போட்டாலே இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஜெலட்டின் நல்லா மெல்ட் ஆகினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு பீட் பண்ண தேவையில்லை. இந்த ஜெலட்டின் வந்து இந்த க்ரீமோட எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு 2 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே இதை எட் பண்ணேன். இந்த பிஸ்கெட் வந்து நல்லா கூலாகி நல்லா செட் ஆகி வந்துக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த விப்பிங் க்ரீமை வந்து நான் இதுக்கு மேலே எட் பண்ணுறேன். இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். இது நல்லா செட் ஆகி வரதுக்கு இதில் சைடெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வலிச்சு விட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன். இங்கால வேறு ஒரு கப்பில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லி வந்து 80 கிராம் எட் பண்ணுறேன். எட் பண்ணிவிட்டு இதில் வந்து வாட்டர் 1 கப் எட் பண்ணி இதை நல்லா கரைச்சி விடுறேன். ஹாட் வாட்டர் தான் எட் பண்ணிட்டு இதை கரைச்சி விடுறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன ஃப்ளேவர் ஜெல்லி வேணும்னாலும் எட் பண்ணிலும். இதை கரைச்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வச்சுருந்தேன். இது நல்லா கூல் ஆகிறதுக்கு. இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இந்த க்ரீமும் வந்து நல்லா திக்காக செட் ஆகி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு வந்து இந்த ஜெல்லி எதுக்கு மேலே எட் பண்ணிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறேன் நல்லா செட் ஆகி வரதுக்கு. நான் எப்பவும் புடிங் செஞ்சேன் என்றால் அது குயிக்காக செட் ஆகிறதுக்கு ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுமே அது குயிக்காக நல்லா திக்காகி செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்து சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஃப்ரீசரில் நீங்கள் மிச்ச நேரம் வச்சுன்னு இருந்தீங்க என்றால் அதில் ஐஸ் வரைஞ்சி ஓவர் திக்காயின மாதிரி ஆகிடும். நீங்கள் அது நல்லா திக்கானதுக்கப்புறமா அதை சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. அப்போ நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம் சீஸ் ரெசிப்பியும். இது நல்ல டேஸ்ட்டாக வைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பெர்ஃபெக்டாகவும் வரும். இவ்வளோ தான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவும். நான் இதில் கொடுத்திக்கிற இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.